ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் ரிக்வெஸ்ட் பண்ண ரெசிபி தான் இது. ஹாட் அண்ட் கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் KFC சிக்கன். ஏன் இந்த வாரம் ஃபுல்லாகவுமே நம்ம எல்லாமே சப்ஸ்கிரைபர் நீங்கள் ரிக்வெஸ்ட் பண்ணுற ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரைட் சிக்கன் KFCயில் டேஸ்ட் பண்ணுறதை விட 10 டைம்ஸ் நல்ல டேஸ்டியாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. நான் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே போல் சூப்பர் க்ரன்ச்சி ஹாட் அண்ட் கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கன் பண்ணலாம். ஸோ let's get started. இந்த ரெசிபியை பொறுத்தவரை மேரினேஷன் தான் எல்லாமே. 1 கப் கர்ட், அதாவது 250 கிராம்ஸ் கர்ட் எடுத்திருக்கேன். அது போக ஹாட் சாஸ், ரெட் சில்லி சாஸ், எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கிங்க. நான் யூஸ் பண்ணுற ஒரு பர்டிகுலர் பிராண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், நான் சீக்ரெட் ரிவீல் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் சால்ட், ரெகுலர் டேபிள் சால்ட், பெப்பர் பவுடர் ஒரு 1/4 டீஸ்பூன், ஒரிகானோ சீசனிங் 2 டீஸ்பூன். இந்த ஆப்ஷனல் இன்க்ரீடியன்ட் 1 டீஸ்பூன், அதாவது மோனோசோடியம் குளுட்டமேட், அஜினமோட்டோ. இது வேண்டானா நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். பட் நான் இதை யூஸ் பண்ணுற மெயின் காரணமே மீட்டை டெண்டரைஸ் பண்ணுறதுக்கு தான், டேஸ்ட்டை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி நான் ஒரு 2 ஹவர்ஸ் ரெஃப்ரிஜரேட் பண்ணேன். மினிமம் 2 ஹவர்ஸ், ஈவன் நீங்கள் ஓவர் நைட் கூட மேரினேஷன் பண்ணி எடுத்துக்கலாம். மேரினேஷன் இந்த மாதிரி ரெஸ்டிங் பண்ண பிறகு ஃபைனலாக ஒரு எக் ஆட் பண்ணும் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி. இந்த எக் ஏன் நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணுறோன்னா, ஃபர்ஸ்ட்டே இந்த எக் ஆட் பண்ணோன்னா மேரினேஷன் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது. ஏன்னா எக்கோட டென்சிட்டி அதிகம். ஸோ இது நம்ம கோட்டிங்க்கு, அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்பினஸ்க்கு, அதுக்காக தான் நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ அதனால் மேரினேஷனில் இனிஷியலாக ஆட் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஃபைனலாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். சிக்கன் டஸ்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளார் மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம். ரீஃபைன் ஃப்ளார், அதாவது மைதா 300 கிராம்ஸ், கார்ன்ஃப்ளார் 50 கிராம்ஸ். இந்த ரேஷியோ பர்ஃபெக்டாக இருக்கும். உங்களுடைய சிக்கன் நல்லா க்ரன்ச்சியாக வரும். இது போக ஸ்லைட்டாக சீசனிங் ஆட் பண்ணிக்கலாம். சால்ட் ஒரு 1/2 டீஸ்பூன், ஒரிகானோ சீசனிங் ஒரு 1 டீஸ்பூன், அகெயின் ஒரு 1/2 டீஸ்பூன் MSG. இதுவும் ஆப்ஷனல் தான், நீங்கள் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ இந்த ஃப்ளார் மிக்ஸை நல்லா தரோவாக மிக்ஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்க இந்த சிக்கன் பீசஸை ரூம் டெம்பரேச்சரில் வச்சுருக்கணும் நீங்கள் டஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இந்த மேரினேட் பண்ண சிக்கனை எவ்ரி சிங்கிள் பீசஸ் 1 by 1 எடுத்து ரொம்ப ப்ரெஷர் அப்ளை பண்ணாமல் ஜென்டிலாக எல்லா சைடும் டர்ன் பண்ணி எல்லா சைடும் பர்ஃபெக்டாக கவர் ஆகிற மாதிரி கோட் பண்ணி எடுத்துங்க. இப்படி டஸ்ட் பண்ணுற சிக்கனை 1 by 1 வேறு ஒரு ஃப்ரெஷ் பிளேட்டில் வச்சுக்கோங்க. ரொம்ப நேரம் ரெஸ்ட் பண்ண தேவையில்ல. வித்தின் கப்புள் ஆஃப் மினிட்ஸ், மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடணும். ஸோ இதை டஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே உங்களுடைய ஆயில் மீடியம் ஹீட்டில் இருக்கணும். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆயில் மீடியம் ஹீட்டில் இருக்கணும். அதுக்கப்புறம் கிராஜுவலாக நம்ம இம்ப்ரூவ் பண்ணி கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். சிக்கன் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பீஸை போட்டு உங்களுடைய ஆயிலோட டெம்பரேச்சர் செக் பண்ணிக்கோங்க. ஈவன் லெஸ் தென் மீடியம் ஹீட் இருந்தாலும் பரவாயில்ல, பட் ரொம்ப ஹாட்டாக இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கம்மியான ஹீட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணும்போது ஓவர் கலரிங் அவாய்ட் பண்ணலாம். பிகாஸ் அந்த சிக்கன் சைஸுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 80 to 100 கிராம்ஸ் உள்ள பிக்கர் சைஸ் சிக்கன். ஸோ நம்ம அதுக்கு பர்ஃபெக்ட் டெம்பரேச்சர் அலோவ் பண்ணும்போது சிக்கன் பர்ஃபெக்டாக குக் ஆகி டெண்டர்னஸும் இருக்கும், பர்ஃபெக்ட் கோல்டன் கலராகவும் இருக்கும். ஸோ இந்த சிக்கன் கம்ப்ளீட்டாக ஃப்ரை பண்ணி கிறிஸ்பி கோல்டன் ப்ரௌன் ப்ளஸ் பர்ஃபெக்ட் டெண்டர்னஸ் அச்சீவ் பண்ணுறதுக்கு எனக்கு 10 மினிட்ஸ் ஆச்சு. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது மீடியம் டு லோ ஃப்ளேம் தான் இருந்தது. அதுக்கப்புறம் போக போக கிராஜுவலாக இன்க்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி கிறிஸ்பியாக ஒரு 10 to 12 மினிட்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட்டாக 100% சிக்கன் குக் ஆகிடுச்சு. சிக்கனுடைய டெக்ஸ்சரும் டெண்டராக இருந்தது உள்ள, ப்ளஸ் அவுட்டர் சர்ஃபேஸ் நல்ல கிறிஸ்பியாக க்ரன்ச்சியாக இருந்தது. இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், பட் உங்களுடைய இன்க்ரீடியன்ட்ஸ் சூஸ் பண்ணும்போது நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஈவன் நீங்கள் வாங்குகிற ஃப்ளார், அந்த ரீஃபைன் ஃப்ளார் ஃப்ரெஷ்ஷாக இல்லைனா கூட உங்களுக்கு ஓவர் கலரிங் ரொம்ப குயிக்காகவே ஆகிடும். அதுக்கப்புறம் சாஸ் எக்ஸஸாக ஆட் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுடைய சிக்கன் கலர் ரொம்ப ஓவர் கலரிங்காக வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இன்க்ரீடியன்ஸ் நான் கொடுத்த மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இதே போல் பர்ஃபெக்டான ஹாட் அண்ட் கிறிஸ்பி ஃப்ரைட் சிக்கனை உங்கள் வீட்லேயே செஞ்சு என்ஜாய் பண்ணலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு ஃப்ரைட் சிக்கன் பிடிக்குமோ, ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மேக்ஷெஃப். நான் உங்கள் ஷெஃப் நரேஷ். இதே போல் சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் லேர்ன் பண்ணுறதுக்கு ஸ்டே டியூன்.
Thank you so much for watching. Bye-bye.